பெரியவங்க நம்மளை எடுத்த எடுப்புலயே கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கான், நீ அவனை பார்க்க ஆரம்பி, நீ ஆன்மா அப்படியெல்லாம் போதிக்கல. முதல்ல கோயிலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க, சிலையை பார்க்க சொல்றாங்க, அந்த சிலைக்கும் உனக்கும் உள்ள உறவை கவனிக்க சொல்றாங்க. கவனிக்கும் போது நாளடைவுல அந்த சிலைக்கும் உனக்கும் என்ன உறவு, அந்த சிலைதான் கடவுளா, இப்படி எல்லாம் நமக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஆரம்ப காலகட்டத்துல நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். கோயில்களுக்கு போவேன், கடவுளெல்லாம் தோல் மேல சுமந்துகிட்டு வீதி உலா வருவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவேன். ஒரு காலகட்டத்துல எனக்கும் தோண ஆரம்பிச்சது, எப்படி கடவுள் ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு, இப்போ மீனாட்சி உங்க போட்டோ வச்சுக்கிட்டு உங்ககிட்ட பேசினா உங்களுக்கு புரியுமா? நேரா பார்த்து பேசினா தானே புரியும். அது போல கடவுள் என்பவன் ஒரு சிலை வடிவில் இருக்கான். இவனுக்கும் எனக்கு என்ன கான்டாக்ட் இருக்கும், நான் பேசினா கடவுளுக்கு தெரியுமா அப்படின்னு பொழுது கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய ஆரம்பிச்சது. என்ன புரிய ஆரம்பிச்சது, நமக்குள்ள போகும்போது நமக்குள்ள இருக்கிற உணர்வு ரீதியா தான் கடவுள் அணுகணும்ன்றது புரிய ஆரம்பிச்சது. சோ அவன் கண்ணுக்கு புலப்படாதவன், எங்கேயும் உருவம் இல்லாதவன், அப்படி இருக்கிறவனை நம்ம உணர்வு ரீதியா தான் பிடிக்க முடியும். அதனாலதான் நமக்கு பெரியவங்கள் பாலப்பாடத்தனமா இந்த கோயில்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இதை மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு பேசுறவங்களை நம்ம பொருட்படுத்த வேண்டாம். ஆனா நம்ம இந்த செயல்கள் எல்லாம், பெரியவர்களுடைய செயல்கள் எல்லாம் செஞ்சோம்னு வச்சுக்கீங்களேன், நம்ம வாழ்க்கையில முக்தி அடைவது ரொம்ப ஈஸியான விஷயம், ரொம்ப ஈஸியான விஷயம்.